புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி வரும் சென்னையில் காவல்துறையினர் 425 இடங்களில் வாகன தணிக்கையை தொடங்கியுள்ளனர். காமராஜர் சாலையில் மின் விளக்குகளால் கடிகார தூண் அலங்கரிக்கப்பட்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள் என்ன? 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக சென்னை பல்வேறு இடங்கள்ல தயாராகி வருகிறது. இதற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக காவல்துறையினர் சென்னையில மட்டும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக போக்குவரத்து போலீசார் 2000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பல்வேறு இடங்கள்ல வாகன தணிக்கையிலும் ஈடுபடுவார்கள். விபத்தில்லா ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினருக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் விதிமீறக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள், வேகமாக வரக்கூடிய வாகன ஓட்டிகளை அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு, அவர்கள் வாகன தணிக்கை மேற்கொள்வதற்கு 425 இடங்கள்ல, மொத்தமாக சென்னையில 425 இடங்கள்ல இந்த வாகன தணிக்கை என்று வாகன சோதனை சாவடிகள், தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுல மது போதையில் வந்தால் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அதே போன்று விதிமீறல்கள் ஈடுபட்டால் இரண்டிற்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் வந்தார் அவர்களை காவல்துறையினர் வழிநடத்தி அவர்களை மடக்கி பிடிப்பார்கள். விதிமீறல்கள் இல்லாமல் இதன் மூலமாக விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காமராஜர் சாலையில எப்பொழுதும் பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள். மெரினா காமராஜர் சாலையில வழக்கமாக இந்த கடிகார தூண், அதாவது டிஜிபி அலுவலகம் அருகே இந்த காந்தி சிலை இருந்த கடிகார தூண் அருகே தான் கேக் வெட்டி கொண்டாடுவார்கள். ஆனால் அங்கு மெட்ரோ பணிகள் நடப்பதனால இந்த கொண்டாட்டம் என்பது கடந்த சில வருடங்களாக உழைப்பாளர் சிலை அருகே நடக்க இருக்கிறது. என்றாலும் இந்த இடத்துல வழக்கமாக புத்தாண்டை வரவேற்கக்கூடிய ஒரு இடம், கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய இடம் என்பதனால இந்த இடத்திலும் பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள் என்பதனால இங்கும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்காது. காமராஜர் சாலையை பொறுத்தளவுல 8 மணிக்கு பிறகு காமராஜர் சாலையில போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது. நாளை காலை 6 மணி வரை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட இருக்கிறது. அவ்வழியாக அடையாறிலிருந்து காமராஜர் சாலை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே சாந்தோமிலிருந்து அவர்கள் இடதுபுறமாக அல்லது அதுக்கு முன்பாக பசுமை வழி சாலையில் இடதுபுறமாக திரும்பி அவர்கள் அண்ணா சாலையை அடைந்து அங்கிருந்து அவர்கள் சென்னையினுடைய வடக்கு பகுதிக்கு அவர்கள் செல்லலாம். அதே போன்று சென்னை வட சென்னை பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் கூட அவர்கள் இந்த போர் நினைவு சின்னத்திலிருந்து வலதுபுறமாக திரும்பி அவர்கள் அண்ணா சாலையை அடைந்து அங்கிருந்து அவர்கள் மாற்று வழியில அடையாருக்கு செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இங்க கொண்டாட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் இந்த காமராஜர் சாலையில கொண்டாட்டத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு மட்டுமே அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், சென்னை பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி மற்றும் மாநில கல்லூரி என கல்வி நிறுவனங்களுடைய மைதானங்கள் எல்லாமே மொத்தமாக ஒரு 16 இடங்கள் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக விபத்தில்லா ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து போலீசாருக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.